ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் வீடியோலாம் எதுவும் பார்க்க போகிறதில்ல. ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமாவும் சொதப்பின ஒரு சொதப்பல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன சொதப்பல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நான் மஞ்சள் மைதா மாவு வச்சு ஒரு விநாயகர் செஞ்சுருந்தேன். அது நல்லா தான் வந்திருந்தது. சரி, இந்த வருஷமும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கலராக செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் நான் மஞ்சளில் செஞ்சுருந்தேன். இந்த டைம் சந்தனத்தில் செய்யலான்னு சொல்லிட்டு சந்தனத்தை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மைதா மாவோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சர்க்கரை தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த விநாயகர் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக லாஸ்ட் இயர் மாதிரி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் அவ்வளோ சந்தோஷத்தோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஃபைனலாக ரிசல்ட்டு பார்த்த உடனே மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலராக நான் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட் டைம் விநாயகர் அப்படியே தரையிலேயே உக்காந்துருக்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தேன். சரி, இந்த இயர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம், கொஞ்சம் ஹைட்டில் உக்காந்துருக்கிற மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு மேலே நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது மொட்டையாக இருக்கிறதுனால இது மாதிரி லேஸ் வச்சு அதுக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டேன். அப்புறமா வயிறு செய்யலாம்னு சொல்லிட்டு வயிறும் நல்லா அழகாக உருட்டி வச்சுட்டேன். வயிறு உருட்டி வச்சதுக்கப்புறமா நான் காலும் 2 ரெடி பண்ணிட்டேன். காலுமே கொஞ்சம் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, இந்த வேட்டி மாதிரி நம்ம ரெடி பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் மாவை பூரிக்கல்லில் நல்லா தேய்ச்சி கட் பண்ணி அதுக்கப்புறம் நான் காலில் செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னோட ஆசை விட்டுச்சா, இன்னும் கொஞ்சம் மொட்டையாக இருக்கேன்னு சொல்லிட்டு லேஸ் வச்சு இந்த கால் நல்லா அலங்காரப்படுத்திட்டேன். கால் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் வயிறுக்கு பக்கத்தில் கால் ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டு வச்சிருக்கிற மாதிரி நான் செட் பண்ணேன். அது ஏதோ வயிறு உள்ளே போன மாதிரி இருந்தது. சரி, பரவாயில்லை, அப்படியே விநாயகர் செஞ்சிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் அரகுற மனசாகவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கால் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் வயிறு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த சின்ன வயசுலலாம் விநாயகர் சதுர்த்தி வரும்போது வீட்டுக்கு பின்னாடி பக்கமாக போயிட்டு பசங்களோட களிமண்ணெல்லாம் எங்காச்சும் இருந்தால் அதெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன விநாயகர்லாம் செஞ்சு நாங்கள் விளையாடுவோம். அப்போ விநாயகர் எனக்கு கரெக்டாக வரலன்னா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம கையால் விநாயகர் செய்கிறதுனால அப்பா வீட்டில் விநாயகர் வாங்கிட்டு வந்தால் கூட என்னோட விநாயகர் வச்சு சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி அந்த விநாயகரோடவே நாங்கள் செஞ்சுருக்க விநாயகரும் எடுத்துகிட்டு போய் வச்சு சாமி கும்பிடுவோம். நம்மளுக்கு ஒரு விஷயம் வருதோ இல்லையோ, ஆனால் ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பே இல்லை. விநாயகரை ரெடி பண்ணதுக்கப்புறமா விநாயகர் கழுத்தில் டவல் போட்டு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பச்சை கலரில் துணி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அந்த டவல் கூட பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் சின்னதாக செயின் மாதிரி மஞ்சள் கலரில் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தலையை ஒரு மாதிரி செஞ்சேன். அதுக்கப்புறம் அது சரியாக வரல. சரின்னு சொல்லிட்டு வேறு மெத்தடில் ட்ரை பண்ணேன். அது ஏதோ ஓரளவுக்கு வந்த மாதிரி இருந்தது. சரின்னு தலையை ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு போனால் விநாயகர் அப்படியே கொஞ்சமாக அமுங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி அது நிமித்தி வச்சா கூட அது அமுங்கிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காதும் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எதனால தான் இது மாதிரி ஆகுது அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது, நம்ம மாவில் விநாயகர் செய்கிறதுனால நேரம் ஆக அந்த மாவு சாஃப்டாகி இது மாதிரி அமுங்க ஸ்டார்ட் ஆகிடுது போல். அப்போ கூட நான் கடைசி வரைக்கும் நல்லா வந்துடும் நம்பிக்கையிலே தான் செஞ்சுருந்தேன். விநாயகரோட தலைப்பாக்குட்டியும் நல்லா கலராக ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சு மாவு பிசைஞ்ச உடனே நம்ம விநாயகர் செஞ்சுட்டா ஓரளவுக்கு கரெக்டாக தான் வரும். நான் வீடியோவும் எடுத்துகிட்டு இது மாதிரி கலராக ட்ரை பண்ணதுனால எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் மாவு சாஃப்டாகி இந்த விநாயகர் அமுங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விநாயகரோட கை செட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கஷ்டமாக இருந்தாலும் அந்த கைக்கும் ஒரு வளையல் செஞ்சு போட்டு அந்த கையிலையும் ஒரு லட்டு செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தலையே பின்னாடி கொஞ்சம் சாஞ்ச மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் அதை நேர் பண்ணிவிட்டு கண்ணுக்கு சும்மா பேப்பரில் லைட்டாக கண்ணு மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி ஓட்டிட்டேன். எனக்கு விநாயகர் அது மாதிரி அமுங்கிட்டே இருந்ததுனால மனசே சரியில்லை. சரி, இருந்தாலும் நம்ம விநாயகர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம், ஓரளவு ஆச்சு நல்லா வருதான்னு பார்ப்போன்ட்டு தான் நான் ரெடி பண்ணேன். முன்னாடி சைடு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு விநாயகர் மாதிரி நல்லா தான் இருந்தார். ஆனால் பின்னாடி சைடு திரும்பி பார்க்கும்போது எனக்கு என்னதான் பண்ணி வச்சுருக்குமோன்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு செதஞ்சு போயிருந்தது. உங்களுக்கே காட்டுறேன் பாருங்களேன். பின்னாடி சைடு அப்படியே அந்த மாவெல்லாம் ஃபுல்லாக அமுங்கி போயிருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு முயற்சியை கைவிடாமல் கடைசியில் ஒரு விநாயகர் செஞ்சு முடிச்சுட்டேன். பார்க்குறதுக்கு விநாயகர் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் சின்ன சொதப்பெல்லாம் இதில் நடந்ததுனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது.
இருந்தாலும் கடைசியாக நான் விநாயகரை பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தது. உங்களுக்கும் இது மாதிரி விநாயகர் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.